ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹப்பீஸ் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராயலோ இன்னோ வேர்ல்டு மார்க்கெட்டிங் அப்படின்ற நம்மளுடைய ராயலோ பிளாட்ஃபார்மில் நிறைய நெகட்டிவேஷன்ஸ் இருந்தாலும், சின்ன சின்ன விஷயங்கள் குழப்பங்கள் இருந்தாலும், நிறைய பேர் என்கிட்ட கால் பண்ணி கேட்குற விஷயங்கள், அதாவது இனி கம்பெனி மெயின்டெனன்ஸ் போகுமா, இனி கம்பெனியில் எதுவும் மெயின்டெனன்ஸ் நடந்து திருப்பி மக்களை ஏமாற்றுவாங்களா? மக்களை ஏமாத்துறதுக்கான எந்த விஷயமே கிடையாது. ஏன்னா கொடுக்குற பணத்துக்கு நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட் ப்ராடக்டை கொடுத்து மக்களுக்காக ஒரு சர்வீஸையும் ஒரு போனஸ் மாதிரி அடிஷ்னல் ஒரு இன்கம் கொடுக்குற மக்களுக்கு ஒரு சேவை செய்கிற ஒரு மனப்பான்மையோட ராயலோ இன்ஃபோ மார்க்கெட்டிங் வந்திருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட் ஒன்று சொல்லுவேன். கண்டிப்பாக அது எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ் தான். ஸோ இருந்தாலும் அது ஒரு 120 டேஸ் மட்டும்தான், ஃபஸ்ட்டு ஒரு 120 டேஸ் சைக்கிளுக்கு மட்டும்தான். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஆக்சுவலாக உங்கள் டீம்லேயே வந்துடுவாங்க. ஸோ நம்ம டீம் அப்படின்னு சொல்லும் போதே தெரியும் ஸோ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்றது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்க சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேற்று முந்தினெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கால் பண்ணி கேட்குற விஷயம், என்ன பிரதர் நான் ரீபர்த் பண்ணலாமா, ரீபர்ச்சேஸ் பண்ணலாமா, 1950 5900 போட்டு பணம் கட்டி நம்ம பண்ணலாமா அப்படின்ற நிறைய விஷயங்கள் கேட்டாங்க. அது உங்களுடைய விருப்பம். ராயலோ கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் இருக்கும் அப்படின்றத நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரீபர்த் பண்ணி நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். ஏன்னா இனி போக போகிற காலங்கள் லைஃப் டைம் முழுக்க நம்மளுக்கு வாழ்நாள் முழுவதும் வருமானம் கொடுக்க போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இனிமேல் அந்த காமர்ஸ் அப்படின்ற ஒரு தனி பிளாட்ஃபார்மை நம்மளுக்காக க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அற்புதமான ஒரு டிசைன், ஸோ ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு உருவத்தை படைச்சு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை நம்ம எவ்வளோ அழகாக யூஸ் பண்ணிக்கிறோமோ அவ்வளோ அழகாக நம்ம இன்கமும் ஏர்ன் பண்ணிக்க முடியும், நம்மளுக்கு ஒரு வாழ்வாதாரமும் இருக்கும் சரிங்களா. ஸோ யாருக்கு எப்படியோ தெரியல, எனக்கு ராயலோ ஒரு வாழ்வாதாரத்தை கொடுத்தது அப்படின்ற ஒரு நன்றி உணர்வு எனக்கு இருக்குது சரிங்களா. ஸோ இப்போ இன்றைக்கி படித்து முடித்த இளைஞர்களில் யாருக்கு வேலை இருக்குது, கண்டிப்பாக வேலை தேடி போகிற மக்கள் தான் அதிகம். ஸோ இப்போ இன்ஜினியரிங் பிஇ முடிக்கிறாங்க அப்படின்னா படித்து முடித்தோடனே வேலை இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ அந்த வேலைக்காக நம்ம என்ன பாடுபட்டோம், நம்ம என்ன எஃபர்ட் போடுறோம் அப்படின்றத பொறுத்து நமக்கான அங்கீகாரங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ராயலோ அனைவருக்கும் ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ என்னுடைய வாழ்வாதாரத்தை மாற்றின ஒரு விஷயமும் இந்த ராயலோ பிளாட்ஃபார்ம் தான். ஸோ கண்டிப்பாக ராயலோவை முழுசாக நம்புங்க. ஸோ நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசுவீங்க, என்னப்பா இது கம்பெனியா கான்செப்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசுவீங்க. ஆனால் இது ஒரு காலகட்டத்தில் தலை தூக்கும் போது மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு உறுதியாக நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள் தான் நேற்று கேட்ட விஷயங்கள். ராயலோ இன்ஃபோ மார்க்கெட்டிங் திரும்பி ஏதாவது அப்டேஷன்ஸ் போடுவாங்களா, திரும்பி ஏதாவது சர்வர் மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரி எதுவும் போவாங்களா, நம்பி பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்குறாங்க. ஸோ சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க, அதாவது நீங்கள் கொடுக்குற பணத்துக்கு டபுள் அண்ட் ட்ரிபிள் மடங்காக இங்கே இன்வெஸ்ட் பண்ணியோ அல்லது ட்ரேடிங் பண்ணியோ உங்களுக்கு மணி கொடுக்கல. உங்களுக்கு கொடுக்குற பணத்துக்கு ஈடான ஒரு வெல்னஸ் ஹெல்த் கேர் பெனிஃபிட் உள்ள ஒரு ப்ராடக்ட் சரிங்களா. ஸோ இந்த ப்ராடக்டை நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க. ப்ளஸ் அடிஷ்னலாக ஒரு போனஸ் இன்கம் அப்படின்ற ஒரு விஷயந்தான் அந்த ஆட்ஸ் வாட்சிங் கூட இல்லை, எக்ஸ்ட்ரா ஒரு போனஸ். நம்மளுடைய ப்ராடக்ட்டே நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்காக அந்த ஒரு இன்கம். ஸோ அது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஏப்ரல் மே அந்த பீரியட்லேருந்தே ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை திரும்ப நிறைய டீம் லீடர்ஸ் சொல்லிட்டு தான் வராங்க. ஸோ அதை தெளிவாக புரிஞ்சு செயல்படுங்க. ஸோ உங்களுடைய டீம் லீடர்ஸ்க்கும் கைட் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ இன்னொரு ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அது என்ன அப்படின்னா, ஸோ நேற்றோ முன்தினங்களோ அட்வைசன்ஸு. ஸோ அஃபிஷியல் நான் அன்றைக்கி எனக்கு தெரியும், பட் ஆனால் ஒரு 2 to 3 டேஸ் வெயிட் பண்ணுவோம். ஸோ இது அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் தானா அப்படிங்கிறத கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரியப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வெளியே போட்டுருக்கு, டிலே ஆயிடுச்சு. ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, அதாவது நம்ம இப்போ எல்லாருமே ரீபர்த் பண்ணுறதுக்கு பண்ணிகிட்ருப்பீங்க. நிறைய பேர் கம்பெனி நல்லா ஓகே எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு நிறைய பேர் புரிஞ்சு எனக்கு நல்ல ஒரு வருமானத்தை ஒரு காலகட்டங்களில் நல்ல ஒரு வருமான வாய்ப்பு கொடுத்த ஒரு கம்பெனி தான் இது. பிற்காலத்தில் நல்ல ஒரு ஃப்யூச்சரில் நல்ல ஒரு சக்ஸஸ் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்பி ரீபர்த் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நிறைய பேர் ரீபர்த்தும் அதாவது கேபிட்டலை விட அதிகமாக எடுத்த பர்சன்ஸ் பணம் போட்டு ரீபர்த் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்னும் அந்த ஒரு விட்ராவல் கூட எடுக்காமல் இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த பர்சன்ஸ்லாம்
அவங்களாம் என்னென்னா அந்த வேலெட்டில் டெபாசிட் வேலெட்டில் இருக்க அமௌண்ட்டை வச்சு ரீபர்த் பண்ணிகிட்ருக்காங்க சரிங்களா. ஸோ நிறைய பேர் நிறைய டீம் லீடர்ஸ் நினைக்கிற ஒரு விஷயம், நம்ம டவுன்லைன்ஸ் ஒரு விட்ரால் கூட எடுக்கலை, ஸோ அவங்க ரீபர்த் பண்ணுறாங்க, ஸோ அவங்க மூலிமா வர சீலிங்கே நமக்கு கிடைக்கும், ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி ரீபர்த் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு காரணங்களுக்காக ரீபர்த் பண்ணுவீங்க. ஸோ 2 விதமாக இருக்கும். ராயலோ நம்பிக்கை இருக்குது, ராயலோ நம்ம நம்பி பண்ணலாம், இன்னும் வந்து நல்லா சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்ற பர்சன்ஸ் ரீபர்த் பண்ணுவாங்க. ப்ளஸ் இன்னொரு பர்சன்ஸ் அடிஷ்னலாக நம்மளுக்கு கீழே டீம் இருக்குது, ஒரு 30,000-40,000 டீம் இருக்குது, அவங்க எல்லாமே நியூ மெம்பர்ஸ் தான், அவங்க எல்லாமே இப்போ தான் ஜாயின் பண்ணாங்க, அவங்க எல்லாமே டெபாசிட் வேல்லேருந்து ரீபர்த் பண்ணுறாங்க. ஸோ அப்படிங்கும்போது நமக்கு அந்த சீலிங் கிடைக்கும், நம்ம அதுக்கு ரீபர்த் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்காக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கீழே பெய்டு ரீபர்த்தாக இருந்தால் மட்டும்தான் அந்த சீலிங் உங்களுக்கு ஆட் ஆகும். திரும்ப சொல்கிறேன் கேளுங்க, பெய்டு ரீபர்த் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு கீழே டீமில் பெய்டு ஃபுல் பேமெண்ட் பெய்ட் பண்ணி ரீபர்த் பண்ணிப்பாங்க இல்லையா, ஸோ அந்த சீலிங் மட்டும் தான் உங்களுக்கு அந்த நியூ வெர்ஷன், அந்த ரியல் வெர்ஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இல்லையா புது வருஷத்தில், ஸோ அது ஆட் ஆகும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாருக்குமே ஒரு மைனஸ் பாயிண்ட் ட்ராபேக்காக தான் இருக்குது. ஆனால் கம்பெனியோட சுச்சுவேஷனில் இருந்து பார்க்கும்போது அது 120 days அதுக்கப்புறம் அது வந்து அந்த சீலிங் அவங்க நெக்ஸ்ட்டு ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது அது வந்து ஆட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது நிறைய பேர் எதிர்க்கிற ஒரு விஷயந்தான், இருந்தாலும் கம்பெனிக்கு ஒரு சின்ன ஒரு விஷயங்கள் கொடுத்து தான் ஆகணும். நம்ம ஓகே அக்செப்டபிள் தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா நம்ம ஒன்றும் அதாவது ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு கிடைக்குது. ஸோ அப்படிங்கும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு வருமான வாய்ப்பையும் வாழ்வாதாரத்தையும் ஒரு போனஸ் இன்கம் அப்படின்றதையும் கொடுக்குறாங்க. ஸோ அப்படிங்கும்போது ஓகே கம்பெனி மீண்டு வந்தால் போதும். அதுக்கப்புறம் ஏன்னா கம்பெனி வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் வந்தால் மட்டும்தான், ஏன்னா மரம் அப்படின்ற ஒரு விஷயம் நல்லா வளர்ந்தால் மட்டும்தானே மக்களுக்கு அந்த கனி கொடுக்கும், காய் கொடுக்கும். ஸோ அதை கண்டிப்பாக நம்ம எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறோமோ அந்த மரத்துக்காக அந்த நிழலுக்காக எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறோமோ அவ்வளோ நமக்கு பெனிஃபிட்ஸை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும். அதனால் ஸோ இந்த ஒரு நெகட்டிவ் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் வச்சே வந்து எடை போட்டுற வேணாம். ஏன்னா ஃப்யூச்சரில் மிகப்பெரிய சக்ஸஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ திரும்பியும் சொல்கிறேன், என்ன அந்த விஷயம் அப்படின்னா, உங்களுக்கு கீழே பெய்டு ரீபர்த்தில் வர பர்சன்ஸுக்கு மட்டும்தான் உங்களுடைய சீலிங்கில் நியூ வெர்ஷனில் ஆட் ஆகும். அந்த டெபாசிட் வேல்லேருந்து வந்திருப்பாங்க இல்லையா, டெபாசிட் வேல்ட்டை ரீபர்த் பண்ணியிருப்பாங்க இல்லையா ஆட்டோமேட்டிக்காக, இந்த நியூ பர்சன்ஸ் அவங்களுக்கு சீலிங் ஆட் ஆகாது. நிறைய பேர் கொந்தளிப்பீங்க, நிறைய பேர் கோவப்படுவீங்க, என்ன நாங்கள் தான் டீம் கொடுத்தோம், எங்களோட டீம் சீலிங் எங்களுக்கே இல்லைனா என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்பீங்க. ஸோ அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ இருக்க சுச்சுவேஷன் அப்படி சரிங்களா. ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், முதல்ல மரத்தை வளர விடுவோம். ஸோ அந்த மரத்தை வளர விட்டு அதுக்கப்புறம் அது மூலிமா நம்ம பயன்படுறதுக்கு என்ன வழிகள் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வளர்ந்தும் நமக்கு இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஸோ பார்ப்போம். மிகப்பெரிய அளவில் கண்டிப்பாக ராயலோ யூனோ வேர்ல்டு மார்க்கெட்டிங் சக்ஸஸ் இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். நீங்களும் நம்புங்க. அந்த நம்பின விஷயத்தை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அண்ட் ராயலோ டவுன்லைன்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ அந்த ஒரு இந்த பாயிண்ட்டை உங்களுக்கு அழகாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்ததுக்கான மிகப்பெரிய ரீசன். ஸோ இதை விட நெக்ஸ்ட் ஒரு பெட்டரான இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களுக்கு மீட் பண்ணுறேன். இந்த பாய் ஃப்ரம் கார்த்திக்.